ஒரு பலவீனமா இருக்கக்கூடிய ஒரு பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க போடக்கூடிய ஒரு திட்டம் கூட, உலக வல்லரசு என்று பீற்றிக் கொள்ளக்கூடிய அமெரிக்காவிட்ட இருக்கல. அந்த இடத்த முதல்ல நடத்தலாமா நிகழ்ச்சி? அதுல நடத்துறேன்னு சொன்னா, அந்த ரூம்ல நெறைய பேர் தங்கி இருப்பானே! அப்ப என்ன செய்றாருன்னு கேட்டா, அந்த பாதுகாப்புல உள்ள ஒரு கோளாறு வந்து பளிச்சுன்னு தெரியிறது முதலாவது விஷயம். 2வது விஷயம் என்னன்னு கேட்டா, இவர் வந்து அந்த இந்த துப்பாக்கி சூடு நடத்தினவர் இருக்காரு இல்லையா? நீங்க சொன்னபடி அவருக்கு எந்த விதமான கிரிமினல் வழக்குகளோ, பின்புலமோ கிடையாது. எந்த ஒரு இயக்கத்தினுடைய ஒரு பின்புலமும் கிடையாது. எந்த ஒரு நாட்டினுடைய ஒரு தொடர்பும் அவருக்கு கிடையாது. அவர் இண்டிவிஜுவலா உள்ள ஒரு கல்லூரியில ஒரு பேராசிரியராக இருந்து, அவராக அது விலகிக் கொண்ட ஒருத்தர் தான் அவரு. அப்படிப்பட்டவர் என்ன செய்றாருன்னு கேட்டா, இந்த நிகழ்ச்சி அறிவிச்ச உடனேயே, அவங்க 1 நாள் 5 நாளைக்கு முன்னாடி அறிவிச்சிருப்பாங்க. அறிவிச்ச உடனே என்ன செய்றாருன்னு கேட்டா, அவரு அதே ஹோட்டல்ல வந்து ரூம் எடுத்து தங்குறாரு. எந்த ஹோட்டல்ல இந்த நிகழ்ச்சி நடத்தப் போகிறதோ, அந்த நிகழ்ச்சியில வந்து ஒரு 5 நாளைக்கு முன்னாடி அவர் வந்துட்டாரு. ரூம் போட்டு என்ன செய்றாரு, தங்கிட்டாரு. 5 நாளைக்கு முன்னாடியே 2 துப்பாக்கிகளும், சில கத்திகளையும் என்ன செய்றாரு, எடுத்து கொண்டு வந்து அங்க ரூம்ல தங்கிட்டாரு. சரி இந்த தங்க வரும்பொழுது, இந்த நேரத்திலயாவது அந்த பாதுகாப்பு அதிகாரிகள் அவர சோதனை பண்ணணுமா இல்லையா? உண்மையா காலி பண்ணாட்டா கூட, ரூம்ல தங்கி இருக்கக்கூடியவர்கள் என்னென்ன வெப்பன்ஸ் வச்சிருக்கிறாங்க, என்ன நோக்கத்துக்கு வந்திருக்கிறாங்க என்று அவங்களுடைய டீட்டெயில்கள கலெக்ட் பண்ணுவாங்க பொதுவாக. அப்ப இவரு ரூம் எடுத்து தங்க வரும்பொழுது, அந்த ரூம்ல எந்த சோதனையும் நடத்தல. இவருக்கும் எந்த சோதனையும் நடத்தல. இவர் பாட்டுக்கு என்ன செய்றாரு, துப்பாக்கி இதெல்லாம் கொண்டு போய் என்ன பொதுவா துப்பாக்கிக்கு அமெரிக்காவுல தடை கிடையாது. துப்பாக்கி யார் வேணாலும் வச்சுக்கிரலாம். ம், ஆனா இந்த ம், நேரத்துல ம். வச்சுக்கிரலாமா? இந்த நேரத்துல எதுக்கு நீ துப்பாக்கியோட நீ வருகிறாய்? ஜனாதிபதி வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது என்று அவர வந்து மடக்கி அத சோதனை பண்ணி இருந்தார்கள் என்று சொன்னா, இத முன்கூட்டியே அத வந்து எடுத்திருக்க முடியும். அப்ப அதுலயும் ஃபெயிலியரா இருக்கிறாங்க.